ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் டெரஸ் கார்டன். நீங்களும் உங்கள் குடும்பமும் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இப்போ நீங்க பார்க்க போது உங்க சாய் டெரஸ் கார்டன் வீடியோக்குள்ள போவதற்கு முன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட கேட்கறது ஒரே விஷயம் தாங்க, ஞாபகமா ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு உங்க ஆதரவை எனக்கு கொடுங்க. உங்களுக்கு ஹெல்த் கேர், பியூட்டி கேர், குக்கிங், கார்டன், ஸ்டோரி டைம் இப்படி அதிக உருவம் இருந்தா நம்ம சாய் டெரஸ் கார்டனை ஃபாலோ பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல்ல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம எல்லாருக்கும் முட்டைன்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் நம்ம எல்லாம் ருசியா சாப்பிட்டே பழகிட்டோங்க. முட்டையில நம்ம எப்படியெல்லாம் சமைச்சு சாப்பிடுவோம்னா, முட்டையை வேக வச்சு சாப்பிடுவோம், பொடி மாஸ், ஆம்லேட், ஆஃப் பாயில், கலக்கி இப்படி வித்தியாசமா ருசியா சாப்பிட்டு இருப்போம். ஆனா இதெல்லாம் செஞ்சு இப்படி சாப்பிடணும்னா எண்ணெய் தேவைப்படும்ல. சில பேருக்கு நிறைய எண்ணெயை ஊத்தி சமைச்சு சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா வெயிட் போடும்னு பயந்து வேக வச்ச முட்டைய மட்டும்தான் சாப்பிடுவாங்க. நம்ம சாய் டெரஸ் கார்டன்ல நாம பார்க்க போகுது எண்ணெயே இல்லாம முட்டைய உடைச்சி கொதிக்கிற தண்ணியில போட்டா ஆரோக்கியமான ஆம்லேட் ரெடிங்க. இது என்னடா முட்டையை உடைச்சி தண்ணிக்குள்ள ஊத்தி வேக வைக்க போறேன்னு பாக்குறீங்களா? இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்த்தா இது போலவே நீங்களும் செஞ்சு சாப்பிடுவீங்க. ஏன்னா அவ்வளவு ருசியா இருக்கும் இந்த ஆம்லேட். இதுக்கு இன்னொன்னு போச்டு எக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க யாராவது இந்த மாதிரி போச்சுட்டு முட்டை ஆம்லேட் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த ஆம்லேட் எந்த ஊர்ல ஃபேமஸ்ன்னு நீங்க தெரியப்படுத்துங்க. இப்ப கொதிக்கிற தண்ணியில முட்டை ஆம்லேட் எப்படி போடலான்னு பாக்கலாங்களா? இப்ப நமக்கு தேவை பாத்தீங்கன்னா 3 முட்டையை நம்ம தனித்தனியா ஒரு பவுல்ல உடைச்சு வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ஆனியன் பொடிசா கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லைங்களா, அதை கழுவி தொடச்சிட்டு மிக்சியில போட்டு பொடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் என்கிட்ட கருவேப்பிலை இருந்தது, அதையும் நான் மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி வச்சுட்டேன். உங்ககிட்ட கொத்தமல்லி அந்த மாதிரி எது இருந்தாலும் பொடி பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு கடாய் வச்சிடணும். அதில் நான் நிறையா ஓரளவுக்கு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா கம்மியாக இருக்கக்கூடாது. முட்டை நம்ம அதில் உடச்சி ஊற்றும் போது நல்லா வேகணும். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிறதுக்கு வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அது வேகிற உப்புலாம் அதுக்குள்ளே போகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வினிகர்லாம் ஊற்றுவாங்க. நீங்கள் வினிகர்லாம் ஊற்றாதீங்க, நம்ம கெமிக்கல் இல்லாமல் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் என்ன பண்ணலான்னா, லெமன் இருக்குது பார்த்தீங்களா, லெமன் ஜூஸ் விட்டுக்குங்க. எதுக்குன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்டீம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அந்த கடாயை சுத்தி ஒரு மாதிரி அந்த கரை மாதிரி நின்றுடும். அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக லெமன் ஜூஸ் ஊத்திக்கோங்க. இப்ப இல்ல தோல் இருந்தா கூட போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, அது நல்லா கொதிக்குது. அந்த டைம்ல ஒரு பவுல்ல இருக்கிற அந்த முட்டையும் அப்படியே ரொம்ப அந்த எல்லோ உடையாம அப்படியே போடணும். இப்ப பாருங்க, அந்த முட்டையை உடைச்சு அது சுடு தண்ணியில போட்டோன்னு அது தலைவெறி கோலமா உள்ள வேகுது பாருங்க. அப்படியே நம்ம தலையெல்லாம் பிரிச்சு போட்டா முடி எப்படி இருக்கும், அந்த மாதிரி தலையை பிரிச்சுக்கிட்டு உள்ள அப்படியே அழகா வேகுது பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி அது அழகா வேகும். இதுல பாருங்களேன், நம்ம இப்படி வேக வைக்கிறதுனால நம்மளுக்கு ஆயில் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க யோசிக்கலாம், நம்ம இதோட ஸ்ட்ரென்த் எல்லாம் அந்த தண்ணியிலேயே போயிடுதுன்னு. நான் ஒரு இது உங்களுக்கு சொல்றேன், இதுக்கு அடுத்த ஸ்டெப் ஒன்னு சொல்றேன். நீங்க எப்படி வேணாலும் நீங்க அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஆனா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நீங்க பயப்படவே வேணாம். ரொம்ப இமீடியட்டா பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல, இப்போ ஒரு முட்டை தான் நம்ம போட போறோம்னா ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி போட்டுக்கலாம், அவ்வளவுதான். பாருங்க, நம்ம திருப்பிலாம் போடணும்னு அவசியம் இல்லை. சில பேர் அது அப்படியே வேக வச்சு அப்படியே எடுத்துப்பாங்க, உள்ள மஞ்சக்கரு வேகாம. எனக்கு மஞ்சக்கரு வேகாம இருந்தா பிடிக்காது. அதனால நீங்க அதுக்குள்ள கொஞ்சம் நேரம் நீங்க வச்சீங்கன்னா அந்த உள்ள அந்த மஞ்சக்கருவும் வெந்துடும், ஓகேங்களா? இல்ல இது நம்ம 5 நிமிஷம் நம்ம வேக வச்சிருக்கோம், 3-4 நிமிஷம் தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா போட்டு கொஞ்சம் நேரத்துலயே எடுத்துக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வினிகர் ஊத்தணும்னா என்ன ஆகும்னா, இந்த மாதிரி தலைவெறி கோலமா அது அப்படி அப்படியே போகாது, எல்லாம் சுருண்டு ஒரு முட்டை தனியா அப்படியே இருக்குங்க. அது அந்த கெமிக்கல் அது அப்படியே உள்ள நின்று உடையாம அது அப்படியே பார்த்துக்கும். அது என்ன ரஃப் ஆயிடும் நம்மளுக்கு. அப்படி செய்ய வேணாம். பாருங்க, இப்ப பாருங்க, நம்மளுக்கு அழகா அந்த 3 முட்டையும் எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம அந்த வெங்காயம் எல்லாம் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த பொடிசா அந்த வெங்காயத்தை அது மேல தூக்கிக்குங்க. அதுக்கு மேல நம்ம காஞ்ச மிளகு பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கோங்க. அதான் சில்லி ஃபிளாக்ஸ் அதையும் நீங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, நம்ம கிட்ட இந்த கொத்தமல்லி, புதினாலாம் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்க பொடிசா கட் பண்ணி நீங்க தூவிக்கீங்க. என்கிட்ட கொத்தமல்லி எல்லாம் இல்லை, மாடிக்கு போய் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆயிடுச்சு, அதனால நான் எடுக்கல.
ஈவினிங் ஆகிட்டா செடி குழந்தைங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், தூங்குற டைம் இல்லைங்களா அவங்கள. ஸோ அதனால என்கிட்ட கருவேப்பிலை இருந்தது, அதை மட்டும் நான் கட் பண்ணி, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சாப்பிட்லாங்க. இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள் டேஸ்ட். நிறைய பேர் வந்து எண்ணெய் ஊற்றி சாப்பிடணுன்னே சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. ஐயோ முட்டை சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் ஆனால் சாப்பிட மாட்டாங்க, ஓவன்ல வச்சு சாப்பிடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாப்பிட்ற டேஸ்டே இருக்காது. அதுக்குன்னு இந்த எண்ணெய் ஊற்றி சாப்பிட்ருவோம். இப்போ ஆம்லேட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க, சூப்பரா ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சா. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அது பாருங்க எவ்வளோ பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லா மட்டும் இல்லைங்க, நான் சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து வினிகர் தான் போட்டிருந்தாங்க, நான் போடல. இப்ப பாருங்க நம்ம கட் பண்றோம், கட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா உள்ள அந்த மஞ்சக்கரு வந்து நல்லா வந்து வெந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ சூப்பரா இருக்கும். இந்த இதெல்லாம் மேல போட்டு அதை ஒரு பீஸ் கட் பண்ணி நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா மஞ்சக்கரு வேகாம சாப்பிடக்கூடாது இல்லையா, அது கொஞ்சம் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. குழந்தைங்களுக்குமே இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணியே கொடுங்க. ஸோ சூப்பரா இருக்கும், அவங்களுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுல என்ன அவங்களுக்கு வேணும்னா இந்த சில்லி ஃபிளக்ஸ் எல்லாம் போடாம பெப்பர் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இன்னொரு முறை நம்ம வந்து இப்ப அடுத்தது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா சேம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நான் வந்து வீடியோ எடுத்தாங்க, ஒரு கரண்டியில முட்டையை ஊற்றி, சில நேரம் நான் அந்த மாதிரி தான் மிஸ்டேக் பண்றேன். நான் வீடியோ ஆன் பண்ணிடுறேன், பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஆனாக இருக்கிறது இல்லை. அதனால அந்த நான் இன்னொரு மெத்தடை நான் எடுக்கும் போது அது வந்து கட் ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகா இருக்கு இல்லைங்களா, சூப்பராக இருக்கும். அது மாதிரி ஸ்லேஸ் போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு அடாடாடாடா, நீங்கள் நிஜமாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க. கெஸ்ட் எல்லாம் யாராவது வராங்கன்னா சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி. உங்களுக்கு எதுவுமே சாப்பிட இல்லையா, பசங்க ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்களா, டிஃபன் ஏதாவது செஞ்சு கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி ஹெல்த்தியா கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, அவங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆகி வர்றதுக்குள்ளேயும் நீங்க ஒரு 2 முட்டையை எடுத்து குழந்தைங்களுக்கு இப்படி கொடுத்தா அவங்களுக்கும் ஹெல்த்தியா இருக்கும், சாப்பிட்றதுக்கு சந்தோஷப்படுவாங்க. எப்படி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி புதுசு புதுசா செய்யுங்க. இதுதான் சொன்ன பாருங்க. இப்படின்னா கடாயில நம்ம வந்து தண்ணி வச்சுட்டோம் இல்லைங்களா, அந்த இந்த கரண்டியில வந்து நம்ம எண்ணெய்லாம் விட தேவையில்லைங்க. அந்த கொதிக்கிற தண்ணியில இந்த கரண்டியை ஒரு முக்கி எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த முட்டையை உடைச்சி, தண்ணி இருக்கக்கூடாது, அந்த தண்ணியை ஊத்திடுங்க, சூடாயிடும் இல்லையா அந்த கரண்டி. அப்ப இந்த முட்டையை உடைச்சு அதுல ஊத்திட்டு திருப்பி வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தண்ணியில அப்படியே வச்சுங்கன்னா இந்த மாதிரி அழகா வெந்து வந்துடும். திருப்பி போட வேண்டாம், அதை நம்ம இப்படியே எடுத்து ஒரு தட்டுல வச்சுக்கோங்க. இப்பயும் பாருங்க நல்லா மஞ்சக்கரு வெந்திருக்கும். ஸோ மேல வந்து இப்போ வந்து நம்ம என்ன சொல்றது, அழகா டெக்கரேட் பண்ணிக்கலாம். ப்ரெசன்டேஷன்ல எப்படியுமே நம்ம சாப்பிடும் போது அந்த ப்ரெசன்டேஷன் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும், சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும் இல்லைங்களா. எனக்கு வந்து சமைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதை வந்து நான் சிங்கிள் பர்சனா இருந்து சாப்பிட்டா கூட இந்த மாதிரி தான் நான் சாப்பிடுவேன், அப்பதான் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இந்த மாதிரி அழகா கேக் கட் பண்ற மாதிரி இதுல பாருங்க கொஞ்சம் இருக்கும் அந்த இது, ஆனா உள்ள பாயில் ஆகி தான் இருக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கு ஒரு மாதிரி கொடுங்களேன். எவ்வளவு நாளைக்கு நம்ம வந்து பாருங்க வெறும் பாயில் பண்ணியே சாப்பிட்றோம், இல்லைன்னா ஒரு தோசை கல்ல வைக்க வேண்டியது, அதுல எண்ணெயை ஊற்ற வேண்டியது, முட்டையை உடச்சு ஊற்ற வேண்டியது, இப்படிதான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு டிராப் ஆயில் கூட கிடையாது, ஒரு டிராப் கூட இல்லை. இதுல வந்து நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த கரண்டி வைக்கிறதுனால உங்களுக்கு தண்ணிக்குள்ள முட்டையை போட்டு அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் தண்ணியோட போயிடும், நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். இல்லைன்னா ஸ்டீம் கூட பண்ணலாம். ஒரு ஸ்டீமர் வச்சுட்டு 3 கிண்ணத்தை வச்சுட்டு அதுல இந்த மாதிரி முட்டையை உடைச்சு ஊற்றி மூடி வச்சுட்டீங்கன்னா 5 நிமிஷத்துல வெந்துடும். அதை அப்படியே எடுத்து நீங்க இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிடலாம். அந்த மாதிரி 3-4 விதம் இருக்கு. நீங்க வெளியெல்லாம் ஊர்ல எல்லாம் சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கரண்டில ஃப்ரை பண்ணி தருவாங்க. ஆனா நம்ம ஃப்ரை எல்லாம் வேணாம், ஆயில் இல்லாம சாப்பிட்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம யோசிச்சு நம்ம பண்றோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, அட்டகாசமா இருக்குங்க, ஹை கிளாஸ் லெவல் தூள் கலப்புங்க. இப்ப என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுல திடீர்னு யாராவது விருந்தாளி வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு உடனே ஒரு 5 நிமிஷத்துல இந்த முட்டை எல்லா வீட்லயும் கம்பல்சரி இருக்குங்க. நம்ம எல்லாம் இல்லாம உடனே போய் வாங்கணும்லாம் அவசியமே இருக்காது, எல்லாருமே வச்சிருப்போம். ஸோ உடனே ஒரு முட்டையை போட்டுமா இந்த மாதிரி ஒரு ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா முட்டையில இப்படி கூட சமைக்கலாமா அப்படின்னு அசந்து போயிடுவாங்கன்னா பாருங்களேன் அவங்களே. அப்ப என்ன பண்ண போறீங்களா, இப்ப நீங்க அசந்து போயிட்டீங்க இல்லையா, உங்களுக்கு சொன்ன எனக்கு முட்டை ஆம்லெட் எப்படி போடணும் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இது நீங்க அவங்க அசந்து போறது மட்டும் இல்லைங்க, நீங்களும் முட்டை ஆம்லெட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்ப சொல்லுவீங்க பாருங்க தூள் அப்படின்னு. அந்த தூள் சொல்றதுக்கு முன்னாடி சொன்ன எனக்காக ஒரு லைக்கா போடுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு அழகான தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறேன். பாய், டேக் கேர்.